அத்தையும் உன் புருஷன் வரதுக்கு நேரம் போல நம்ம போய் உட்காருவோம் வரியா? சரி வா. ஏய் சரோஜா. அனுஷ்கா எப்படி இருக்க அனுஷ்கா? நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி பண்ணீங்க? எங்க அம்மாக்கு ஜூஸ்ல எதையும் கலந்து கொடுத்தீங்களாமே, எதுக்கு? ஹாஸ்பிடல்ல வந்து படுக்க வச்சிட்டு யாருமே பார்க்கவே வரல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏய் குழந்தை, நீ தான் எங்க அம்மா குடிக்கிற ஜூஸ்ல எதையும் கலந்து கொடுத்தியா? என்ன கலந்து கொடுத்த? எதுக்கு இப்படி பண்ண? உங்க அம்மாக்கு நான் ஏதாவது கலந்து கொடுத்தா சும்மா விடுவியோ? இங்கே பாரு அனுஷ்கா, உங்கள் அம்மா குடித்த ஜூஸில் நாங்கள் எதுவுமே கலக்கல. அவிய தான் சரோஜாக்கு அந்த ஜூஸை கலந்து எடுத்துகிட்டு வந்தவ. அந்த ஜூஸை தான் அவள் வேண்டான்னு சொல்லி சந்தேகப்பட்டு உங்கள் அம்மையை குடிக்க சொன்னான். என்ன சந்தேகம் எங்கள் அம்மா மேலே உங்களுக்கு? உங்கள் அம்மா மேலே சந்தேகம் இருக்கு. உங்கள் அம்மா என் குழந்தைய அழிக்க பார்க்காவ, அதான் எனக்கு சந்தேகம். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு தந்தவ. அந்த ஜூஸை நான் குடிக்காமல் வாந்தி பண்ணிட்டேன். இல்லைன்னாச்சுன்னா அன்றைக்கி என் குழந்தை அழிஞ்சு போயிருக்கும். அதுலேருந்தே உங்கள் அம்மா மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருந்து எதுவுமே குடிக்க மாட்டேங்க தந்தாச்சுன்னா. அதனால தான் அவிய கொடுத்த அந்த ஜூஸை நான் குடிக்காமல் அவியலே குடிக்க வச்சோம். குடிச்சிட்டு தான் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்து கிடக்க உங்கள் அம்மா. வேணா கேட்டு போய் அந்த ஜூஸை நாங்கள் போடையில் அவிய தான் போட்டாவே. ஆமாம் அனுஷ்கா, சரோஜா சொல்லியதெல்லாம் உண்மைதான். நீ நினைக்கிற அளவுக்குலாம் உங்கள் அம்மா ஒன்றும் நல்லவியே கிடையாது. உனக்கு உங்கள் அம்மா நல்லவியே தான், அவியலுக்கும் நீ நல்லவ தான். உங்களுக்குள்ளே துரோகம் பண்ண மாட்டிய. ஆனால் உங்கள் அம்மா எங்களுக்கு துரோகம் செய்ய தான் நினைக்கவ. எங்கள் அம்மா எதுக்கு அப்படி நினைக்க போகிறாங்க? நீங்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன போட்டியா? நீ பேசுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. ஏய் சரோஜா, உன் குழந்தை எதுக்கு எங்கள் அம்மா அழிக்க பார்க்கணும்? எங்கள் அம்மாக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அம்மா என்னையா எதிரியாக தான் பார்க்காவ. என்னையும் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இங்கே பாரு அனுஷ்கா, நாங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட போய் ஜூஸை யார் போட்டதுன்னு கேளு. அதுக்கு பிறகு உனக்கு உண்மை தெரியும். அது மட்டும் இல்லை அனுஷ்கா, சரோஜா கடை வைக்கணும்னு வாங்கி வச்சிருந்த ரூபாய் உங்கள் அம்மா தான் திருடினவ. முதல்ல திருடின உடனே மாட்டிக்கிட்டு உண்மையை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாவ. அது கூட எங்கள் அத்தைக்காக தான் நல்லது பண்ணதாக சொல்லிட்டாவ. இதெல்லாம் உங்கள் அம்மைக்கு தேவையில்லாத வேலை அனுஷ்கா. உங்கள் அம்மாட்ட நீயே போய் கேட்டுக்க. விட்டா எங்கள் அம்மா பெரிய வில்லின்னு சொல்வீங்க போல ரெண்டு பேரும். ஆமாம் அனுஷ்கா, உங்கள் அம்மா வில்லி தான். என் வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்காண்டி பார்க்காவ. இந்த மாதிரி ஒரு வேலையை நல்லவே செய்ய மாட்டாவ. அதனால தான் உங்கள் அம்மா வில்லின்னு சொல்கிறேன். இப்போ பாரு அனுஷ்கா, நீயே நல்லா உட்காந்து யோசி. நடந்ததெல்லாம் என்னன்னு உங்கள் அம்மாட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்க. அப்போ தான் இந்த விஷயத்தில் யார் பக்கம் உண்மை இருக்குது யார் பக்கம் பொய் இருக்குன்னு உனக்கே புரியும். உங்கள் அம்மா உனக்கு நல்லவியை தான், உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் செய்வாவ, எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்கள் மேலே போகிறோம் பிடிக்காது என்ன காரணம்னு அவியிட்ட தான் கேட்கணும். எங்கள் மேலே நாங்கள் சொன்னதில் நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் அப்பாட்டையும் கேட்டுக்க. ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போதெல்லாம் உங்கள் அப்பாவும் கூட இருந்திருக்காவ. உங்கள் அப்பா சொன்னால் நம்புவல்ல, அவியிட்டே கேட்டுக்க. ஏ டோப்பமெண்ட் வா, அங்கே போய் உட்காருவோம். என்ன சொல்கிறே வா? எங்கள் அம்மா எதுக்கு அப்படி பண்ண போகிறாங்க? சரோஜா குழந்தை எங்கள் அம்மா எதுக்கு அழிக்கணும்? அம்மா என்கிட்ட இவ தான் ஜூஸில் எதையோ கலந்து தந்துட்டான்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா இவ எங்கள் அம்மா போட்ட ஜூஸை அவங்களே குடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறா. என்னன்னே புரியல. டாடிக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். மைனி மைனி, என்கிட்ட பேச மாட்டியலா மைனி? நான் அப்படி என்ன மைனி தப்பு பண்ணிட்டேன்? ஒரு தப்புமே பண்ணல மைனி. போதும் போதும், எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மார்மா மேல அப்படி என்ன பொறாம உனக்கு? உனக்கு என்ன அவ என்னைக்காவது கெடுதல் நினைச்சிருப்பாளா? வயித்துல இருந்து எங்க வாரிசு அழிக்க பார்த்திருக்கீ செல்லம்மா நீ. அதனால தான் இப்ப இந்த நிலைமையில வந்து படுத்து கிடக்கா. மைனி, நிஜமா அதுல நான் எதுவுமே கலக்கல மைனி. நம்புங்க மைனி. அதுல நானே கலக்கிட்டு அதை நானே குடிச்சு இப்படி கஷ்டப்படுவேன்னா சொல்லுங்க. வேண்டவே வேண்டாம் சொல்லி அதை தட்டி விடுதானே பார்த்திருப்பேன் மைனி. அந்த ஜூஸ்ல நான் எதுவுமே கலக்கல மைனி. உங்க மார்மாவா இருக்காளே, அவதான் அதுல எதையோ கலந்துருக்கா. போய் சொல்லாத செல்லம்மா. நீ போட்டு எடுத்துட்டு போன ஜூஸ்ல அவன் எப்படி எதையோ கலக்க முடியும்? போய் சொன்னாலும் கொஞ்சம் பொறுந்துற மாதிரி சொல்லு மைனி. நிஜமாதான் மைனி, நான் அதுல எதுவுமே கலக்கல மைனி. உங்க மூத்த மார்மாவா இருக்காளே, அவதான் அதுல எதையோ கலந்துருக்கா மைனி. எனக்கு நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்ல மைனி. உண்மையாதான் சொல்றேன் மைனி, நம்புங்க மைனி. சத்தியமா நான் அதுல எதுவுமே கலக்கல மைனி. என் புருஷன் வேற டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. அவரை எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்க மைனி. அத பத்திலாம் எனக்கு தெரியாது செல்லம்மா, அது என் தம்பியோட முடிவு. சும்மா அவன்கிட்ட போய் பேசி நான் வாங்கி கட்டிக்கிட விரும்பல. நீ எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பண்ணியிருக்கணும் மைனி. அதான் நான் சொல்றேன்ல மைனி, நான் எதுவுமே செய்யல மைனி. நிஜமா ஜூஸ் தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நல்லது செஞ்சு எனக்கு இப்படி கெட்டது பண்ணிட்டாளுவலே. ஏத்தே, அந்த ஜூஸ் நீங்க போட்டது தானே? நீங்க தானே ஏதோ கலந்துருக்கிய? அந்த ஜூஸை குடிச்சதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. சும்மா அவிய மேலாம் பழி போடாதுங்க. என் பொண்டாட்டி குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாங்கெல்லாம் உங்களை ரொம்ப நம்பினோம். நீங்க இப்படி செய்வீன்னு நினைச்சு கூட பாக்கலத்த. ஆனந்த், நான் அப்படிலாம் நினைப்பேனப்பா.
அந்த ஜூஸ்ல நான் எதுவுமே கலக்கவே இல்ல. பிறகு எப்படி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உன் மைனிகாரி தான் ஏதோ பண்ணியிருக்கா. போய் சொல்லாதுங்க, நீங்க தான் பண்ணியிருக்கிய. அவியலெல்லாம் சும்மா சொல்லாதங்க. யாருமே நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறீ. நான் சொல்றதெல்லாம் உண்மை. ராசாத்தியக்காக்கு மட்டும்தான் என்னைய பத்தி தெரியும். இப்போ அவியலும் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்காவ. இவிய காலையும் உடைச்சு கொண்டு வந்து இப்போ ஆஸ்பத்திரியில போட்டுட்டியே. ஆமா, நாங்க தான் உட்கார்ந்து காலையும் உடைச்சோம். வாட்டி பார்த்து பேசி செல்லம்மா. இவளுக்கு கால் உடைஞ்ச போன வீட்லயே இல்ல. அவ தான் யானையில ஏறி விழுந்தாளாம். கூட புருஷன் மட்டும் தான் இருந்திருக்காரு. என் மார்மாவ கூட கிட்டத்துல இல்ல. இவளா ஏறி விழுந்து கால் உடைச்சதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நீ இப்படி எல்லாம் பேசாத. என்ன ராசாத்தி, நீ தான விழுந்தா? ஆமா மைனிய, புருஷனை பிடிச்சிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு நான் மேல ஏறினேன். அவரு என்னத்தை தான் பிடிச்சாருன்னு தெரியல, விட்டுட்டாரு மைனி. ஏனி லேசா சரிஞ்ச மாதிரி இருந்தது, அப்படியே விழுந்துட்டேன். இப்போ காலு உடைஞ்சிட்டு மைனி. டாக்டர் சரியாகிறதுக்கு 2 மாசமா தான் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், நீ யார் பாப்பானே தெரியல. என்னையும் தான் யார் பாப்பானே தெரியல. என் புருஷன் வேற கோச்சிட்டு போயிட்டாரு. என் மாவ வீட்டுல அவளையே சேர்த்துக்க மாட்டேங்க. அவ என்னை யார் சேர்த்துக்கிடுவா? நீங்கள் தான் என் மேல வீண் பழிய போட்டு வெளியே துரத்தி விட்டீங்க. என் புருஷன்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கி தந்துட்டீங்க. இனி நான் எங்க போவேன்? நீ யார் பாப்பா? ரோட்ல தான் உட்காந்து பிச்சை எடுக்கணும். எனக்கு அந்த நிலைமை தான் வந்துட்டு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மார்மாவளுவதான். நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க அடுத்த வீல குற்றம் சொல்லாங்க. அதான் உங்களுக்கு அண்ணன் தம்பி வீட்டுல இருக்கலாம், அங்க போங்க. சும்மா எங்கள் வேலை குறைச்சலாங்க, எங்க வீட்டுக்கும் வராண்டாம். உங்களெல்லாம் நம்பி எங்க வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. என்ன மைனி எப்படி சொல்றேன் பாருங்க மைனி. நான் எதுவுமே செய்யல மைனி, நீ நம்புங்க. செல்லம்மா, இதுல நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ செய்த தப்பு அப்படி. எங்க குடும்ப வாரிசை அழிக்க பார்த்திருக்கா. இதுக்கு மேல உன்னை வீட்ல சேர்த்து வச்சனா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மேல தான் எங்களுக்கு சந்தேகம் வரும். நீ நான் செய்யலம்மா, அப்புறம் நீ தான் எதையோ செய்து வைப்ப. அதனால இனிமே நீ எங்க வீட்டுக்கு வராண்டா. மைனி, இப்படி உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மைனி. ஏமா, பார்க்க வந்த வீல பாத்துட்டியா? வா போவோம், எரிச்சலா இருக்குங்க, நிக்க முடியல. ராசாத்தி, நான் போயிட்டு பேரவு வாரேன். ஓ மாவளுக்கு போன் போட்டாச்சா, இப்போ வந்துருவா. மைனி, எங்க அண்ணே மைனி. ஆவியகிட்ட சொல்லியாச்சு வந்துட்டு இருக்கேன்னாவே. நான் முதல்ல கவனம் இல்லாம ஆனந்துக்கு மட்டும் போன் போட்டு வர வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வர வழியில தான் அவியலுக்கு போன் அடிச்சேன். வாரேன்னு சொன்னாவே வந்துட்டு இருப்பாவே. சரி மைனி, போயிட்டு வர ராசாத்தி. மைனி, ஆனந்தி வா போவோம். மைனி, மைனி, சரியான திமிரு பிடிச்சதா இருக்கு. அனுஷ்கா, என் மம்மி எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா உனக்கு? இந்த சைடுல தான் ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்காங்க. நீ எங்க அம்மா பார்க்க வந்த? இல்ல, எங்க அம்மாவை பார்த்துக்க வந்தேன். உங்க அம்மாக்கு என்னாச்சு? எங்க அம்மாவும் உங்க அம்மாக்கு பக்கத்து பெட்ல தான் இருக்காங்க, அவங்க கிட்டே போய் கேட்டுக்கோ. சரி. ஏங்க வாங்க போலாம். ரொம்ப தான் சீன் போட்டு புருஷனை கூட்டிட்டு போறா. ஏங்க வாங்கலாம். எப்பத்துல இருந்து இதெல்லாம்? என்னவோ புருஷனை மதிக்கிறதே இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப கொஞ்சிட்டு போறா. பின்ன புருஷன் கூடயே திரியிறாருல, அதனால நடிக்க தான் செய்வா. என் புருஷன் அவங்க அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி ஓடிட்டாரு. நம்மளுக்கு வாச்சிருக்கவன் தான் சரியில்லை. மாமியார் அதை விட சரியில்லை. இவ கொடுத்து வச்சவ எல்லாம் நல்லா கிடச்சிருக்கு. நான் அப்படி என்னதான் பாவம் செஞ்சேனோ எனக்கே தெரியல. ராசத்தியக்கா, மைனி சரியில்லக்கா. எப்படி பேசிட்டு போறாவ பாருங்க. என்னையே தூக்கி எறிஞ்சிட்டாவ. உங்களை தூக்கி எறியறதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுக்கா. இவிய கிட்டலாம் கவனமா பழகுங்க. மைனி அப்படிதான் செல்லம்மா. என் அண்ணன் என்னைய விட்டு கொடுக்க மாட்டான். யார் என்ன சொன்னாலும் என் அண்ணன் என்னைய எப்பவுமே சேர்த்துக்கிடுவான். இவியலுக்காக ஒன்னொன்னு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரல. என் அண்ணனுக்காக தான் போய் வந்து இருக்கேன். பரவாயில்லக்கா, உங்களுக்கு மைனி ஒதுக்குனாலும் உங்க அண்ணன் சேர்த்துக்கிடுவாரு. ஆனா எனக்கு அப்படி இல்லை பாருங்களா. என் புருஷனோ நீ சேர்த்துக்க மாட்டேன்னுட்டாரு. மைனியும் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு போறாவ. எங்க போறதுனே தெரியலக்கா. மம்மி, என்னாச்சு மம்மி? பிரியங்கம்மா, என்னாச்சு மம்மி? எப்படி கால் உடைஞ்சது? அது ஏமா கேட்கவும் அத்தை வீட்டுல வச்சுதான் கால் உடைஞ்சது. அவையதான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பரண்ல வச்சிருப்பாப்ல. அதை எடுக்கலான்னு ஏணி போட்டு ஏறினா கீழே விழுந்துட்டேம்மா. அப்படியே கொஞ்சம் கவனமா ஏறி இருக்க கூடாதா? டாடி எங்க மம்மி? உங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் பார்க்க போயிருக்காருமா. அப்பாக்கு என்னாச்சு மம்மி?
நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? கவனமா தான் இருந்தேன் மாப்ள. எல்லாம் ஒரு கெட்ட நேரம் போல இந்த மாதிரி நடந்துட்டு. மம்மி செல்லம்மா சித்திக்கு என்னாச்சு? நீ யாரு கேட்டியம்மா? நீ கேட்க ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் எதுக்கு இவங்க இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போறாவ. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. ஆன்ட்டி உங்களுக்கு என்னாச்சு? எனக்கும் உடம்பு சரியில்லைம்மா. எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இப்படி ஆயிருச்சு? யார் கண்டுபட்டுச்சோ தெரியல. அந்த வீட்டில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம். எங்க ரெண்டு பேருக்கும் இப்படி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அபியல்வ தான் எங்களை துரத்துறதுக்காக ஏதோ பண்ணியிருக்காவே. அப்படியம்மா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியங்கா. நீ அழாதம்மா. சரிம்மா, நான் கூட இருந்தோன்னே பார்த்துக்கிடியம்மா. சரி பிரியங்கா. அத்தை கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அதான் நாங்க இருக்கோம்ல. இப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள்ள நம்ம கூட இல்ல. பார்த்தா இந்த பொம்பளை செலவு பண்ணி கூட கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் கோடி கோடியா கொட்டி கல்யாணம் பண்ணி வச்சேன். என் மருமவே வந்து பார்த்துட்டு ஓடி